ஜிஎஸ்டி, நீட் தேர்வு ரத்து, மாநில உரிமை பேசும் திமுக, பூரண மது விலக்கை அமல்படுத்த மத்திய அரசை கை காட்டுவது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வினவியுள்ளார். இதுகுறித்து அவர் சென்னை டி நகரில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். மதுவை முதல்ல நாம மூடணும். இப்போ குஜராத்தில் மூடியிருக்காங்க, அவங்க மற்ற மாநிலம்லாம் மூடினா தான் நாங்கள் மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு? தமிழ்நாடு அரசு. இந்தியா மூடணும் அப்படின்னா அப்போ மாநில உரிமை ஏன் பேசுறீங்க? எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது. ஒரு காவல்துறைனா சிபிஐ கேட்குறோங்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது. ஆனால் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? அருந்ததிற்கு 3 விழுக்காடு கொடுத்தது யார்? நீங்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யார்? நீங்கள். சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும். அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா? அது இல்லையா? இது எப்படி? எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது. அவர் தான் எடுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும். ஆனால் வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசிக்கிறது. மதுக்கடையை திறந்தது யார்? அதான் பேச்சு. திறந்தது மாநில அரசு. அதான் ஐயா கருணாநிதியுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே, பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே, காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே. அப்போ கேட்டால் அது சுற்றி கற்பூரம் தீ எரியும் போது கையில் எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு? எப்படி இருக்க முடியுங்கிறது. ஏன் கற்பூரத்தை கையில் வச்சுட்டு இருக்கா? தூக்கி நெருப்பில் போட்டு இரு. இதெல்லாம் என்ன பேச்சு? புதுச்சேரியில் இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போகிறானா? விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும்? 2 விழுக்காடு 1 விழுக்காடு குடிப்பானா? அதை காரணம் காட்டுறது. கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது. அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம், இவ்வளோ ஒரு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா? கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரமா?